என்ன அழகியா, எப்படி அழகு! பெண்ணென்றால் பேய் மறந்துட்டான். பேயும் போது இறங்கத்தானே செய்யும். வாங்கூர் இளைஞர்களுக்கு ரொம்ப நன்றியா. இப்படி பிள்ளைய போட்டாதான் தொழில் செய்ய முடியும். ஆமா, சில ஊர்கள்ல அண்டா தட்டி குண்டியோட போட்டுறாங்க. உருட்டவும் முடியல, பதட்டவும் முடியல. இந்த அம்மாவுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. மேல மத்திய பிரதேசம் நல்லா இருக்கு, கீழே உத்தரப்பிரதேசம் நல்லா இருக்கு. நடுவுல உத்தரப்பிரதேசம் தான் குடிச்சா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் தெரியும் சார். குடிச்சதோட சரி ஆள் பாரு. ஆஹா, மாப்பிள்ள ராமதாஸ் ரொம்ப பேசுறீங்க. என் பழம் தோல்தான் இருக்கா. அந்த நடுவே அந்த உத்தரப்பிரதேசத்தை என்கிட்ட வருதியா? தோல்ல தான்டா ருசி இருக்கு. பழத்தை சாப்பிட்டா வேஸ்ட். தோல்ல தான் ருசி இருக்கு. வேற என்னென்ன அவிசாரிச்சு பார்ப்போம். சாரி ப்ரோ, சாரி ப்ரோ. ஹலோ மேடம், ஹலோ. ஊம்ப இந்த சுப்புத்து ஊம்ப பரட்டுனைக்கு பொச்சுனைக்கு சுனிங்கள கஷ்டம். பரட்டுனைக்கு பொச்சுனைக்கியா? என்ன மச்சான் கேட்டு சொல்லுங்க மச்சான். பிள்ளை என்ன சொல்லுது? அது தெரிஞ்சா ஏன்டா நான் ஊமையா நிக்கிறேன்? வாசத்துக்கு ஊம்பத்துக்கு இந்த இடத்துல சம்பவம் புருட்டு 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 சத்தலங்கள புள்ளத்துக்கிற மத்தியானத்துல மர சரவணா மைக் செட் ஓனர் தொலைக்கிற புழுக்கு புழுக்கு மாட்டாங்க. நாங்க குண்டி கிடக்கிற குப்புற புரட்ட உங்கரை புழுக்கு பத்தலூர் குப்பரை போட்டு கொடுக்குற புழுக்கு 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 ராமதாஸ் செய்யாம சொட்ட பதக்க முனத்தை துப்பதுக்கிற மடங்களை சூத்து வச்சு ஜெயராஜ் ரெண்டு நிக்க வச்சு ஒன்ன மடுக்க போட்டு புழுக்கு புழுக்கு பண்ணி மதன் தாத்தா கூடுச்சாமி புழுக்கு 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 நீங்க நோட்டீஸ் அடிக்கிறாங்க. நீ யாரு? தமிழ்நாட்டுல வந்து தமிழ பேசுறது. நீ சொல்லுங்க சட்டம் இல்லை. நான் வச்சதே சட்டம். எந்த இடத்துல எப்படி பேசணும் எனக்கு தெரியும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி மொழி என்னதாவது காரணம். அதுக்கு என்னப்ப ஒரு நகைச்சுவை நடிகர் மேடைக்கு வந்திருக்கேன்னா தமிழ்நாட்டு பிள்ளை என்ன செய்யணும்? வாயை வச்சுட்டு புழுக்கு புழுக்குங்கிற வாங்கங்க, என்ன விவரங்க, ஏன் இடிச்சீங்க, இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தப்பட்டு கேட்க வக்கில்ல வக்கத்தை உண்ட பேசுறீங்க. பூலதேனி பேல அந்த பாதுகாப்பு பேல கால்ல முதல்ல நான் கேட்கிறேன்ல, வந்தாரை வாழ வைப்பது தமிழன் பண்பாடு. தமிழன் தமிழர்னு எனக்கு தெரியும். தெரியுதுல? தமிழச்சிங்கிறது உனக்கு தெரியும். எனக்கு தெரியும். ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். எதை பேசினாலும் பேசுவீங்க சண்முகராஜா. எப்பாட்டு முதல்ல இடையில ஏதாவது பேசுனா வாயில இதை தள்ளி விட்டு போயிருவேன். சத்திப்பு கலந்து போயிருவேன். ஓஸ் எடுத்து உள்ள தள்ளிட்டு போயிருவேன். இருக்கிற நொறுக்கி விட்டு போயிருவேன். குத்தி விட்டா கொட்டாய்க்கு மேல போயிட்டு ஆப்பு தெரிச்சு போயிருவேன். அடிமூடி கலந்து போயிருவேன். இருமுடி கலந்து போயிரும். உனக்கு உக்கால் இடிச்சு பிடிச்சு முத்தம் கொடுத்தா நான் ஊரை விட்டு எந்திரிக்க முடியாது. தெரிச்சு போயிருவேன் சமூகராஜா. அது வெதர் தெரிக்க உன் தொண்டைக்குழி அந்த போயிருவேன். யாரு என் தொண்டைக்குழி இருந்தாலும் சரி. கை பொங்கல் பொங்க வச்சு விடுவேன். என் சட்டியில நீ பொங்க வச்சு பாடுற முதல்ல. பொங்க மட்டும் வைக்க மாட்டேன். அவனை உன் விரல் கிட்ட ரெண்டா புண்டுக்கிட்டு போயிரு. பொங்க பொங்க வச்சு விடுவேன். நீ பொங்க வைக்கிற அப்புறம் பார்த்து கிளிப்ப. யாராவது பேச தெரியாத கோமாளி வருவேன். அவன்கிட்ட ஓட்டு. யாராவது பேச தெரியாத பொம்பளை ஒரு அவன்கிட்ட வச்சு ஓட்டுறவன். என்ன பெருச்சாலியா? நீ பெரிய பேச நீ பேசாலியா? அதட்டி பேசி தமிழாக்கிக்கார மாதிரி 50 நீ என்ன உருட்டி பேசி நாட்டாம படாம போறியா? நீ பெரிய உருட்டி உலக படா. அட்டமே நிக்க வச்சு செஞ்சு போயிருவேன். யாரு நீ நிக்க வச்சுதான் சரி, உன்னை படுக்க வச்சு செஞ்சு விட்டு போயிருவான். சரி ஏன் நிக்க வச்சு தைரியம் போற? தைரியம் வீடா வீடா சந்திக்க முடியல. ஆனா 2 பேரும் உதுத்த நாய். லைட்டா லைட் ஆஃப் பண்றா. இங்க புடிக்கிறா. ஏறிட்டு வரா பாரு. காஞ்ச மாடு கம்பள வந்த பாரு. ஆடிக்கிட்டு செத்து போங்க. கூப்பிட்டா உடனே ஏறிட்டு வந்துருவியா? ஆம்பளை விட்டு நீ ஓடிக்கிட்டு அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு வேலையில வரல. அவரா பேசாத. அச்சம் மடம் நானும் ஓங்கிட்ட இருக்கு. பைப்பு யாங்கிட்ட ஓ பைப்பு தூக்கு போட பைப்பு வேற யார்ட்டால கூட கொடு. நம்மட்ட 3 வைப்பு இருக்கு. என்ன வைப்பு? ஒரு வைப்பு அடி வைப்பு, ஒரு வைப்பு திரு வைப்பு, இன்னொரு வைப்பு சொருகு வைப்பு. அந்த சொருகு வைப்பு யார்ட்டால கூட சொருகு. ஒரு வைப்புல தண்ணி வராட்டாலும் ஒரு வைப்புல தண்ணி வர நீ பெரிய விவசாயத்து குடும்பம் சேர்ந்தவரா? எப்படி என்ன விவசாயம் பண்றீங்க? என்ன விவசாயம் பண்றீங்க? ராமேஸ்வரத்துக்கு கிழக்கு ஏடங்க. ராமேஸ்வரத்துக்கு கிழக்கு உங்க இடமா? தல் கலப்பு சாத்த இடம்ல. அங்க என்னன்னு ஃபுல்லா கடலால இருக்கா? இந்த நாள் வந்தா எங்க அத்தை மக என்னங்க விவசாயம் பார்க்க உழுகணும்னு. சரி. கழுத்துல ஏற்கலப்ப, தோல்ல ஏற்கலப்ப, கையில 2 பண்ரொட்டி, கழுத்துல வைக்க கட்டு. வைக்க கட்டு. அடே அப்பா
குடிச்சுக்கிறதுக்கு ஒரு கொடை எதுக்கு எங்க அத்தை மகன் வந்தா விவசாய குடும்பத்துல சொன்னீங்கல்ல நான் இதெல்லாம் பத்திட்டு போனேன். என் அத்தை மகளை பார்த்த உடனே பாடி வடிஞ்சிருச்சு. என்னன்னு கேட்டீங்க? பாடி வடிஞ்ச உடனே கையில இருந்த பண்ரோட்டி கீழே வந்துருச்சு. அப்புறம் மாடு 2 மாடு குடிச்சிருந்தேன். அந்த மாட்டை இந்த அத்தை மகளை பார்த்த உடனே மாடு வடிச்சுட்டு ஓடிடுச்சு. கொடை காத்துல பறந்துருச்சு. என்ன காரணம்? அத்தை மகளை பார்த்த உடனே ஒன்னே மாதிரியே லூசு முண்டேங்க. உங்க அத்தை மகளை பார்த்த உடனே அப்படி சொல்லி அப்புறம் பார்த்த உடனே நான் வச்சிருக்கிறதெல்லாம் பாக்குறேன். ஒன்ன கூட காணோம். கையில வச்சிருந்த மாட்டை பாக்குறேன். மாட்டை காணோம். கை பண்ரோட்டி பாக்குறேன். காணோம். கொடைய பார்த்தா கொடைய பார்த்தா ஏறங்க. அப்பதான் அந்த பிள்ளைய பார்த்து என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? உங்ககிட்டே கேட்கிறேன். இல்ல பண்ணத்தான் பாப்பேன், இல்ல உன்னை நான் கொடையத்தான் பாப்பேன், இல்ல நான் ஏறத்தான் பாப்பேன், இல்ல நான் வைக்கத்தான் பாப்பேன். ஒண்ணுமே இல்லையே. கடிச்சு தின்னுட்டேன். உங்கள்கிட்ட ஒரு ஜாமான் இல்லைன்னு சொன்னீங்க. அதைத்தானே என்ன கேக்குறீங்க? கையில வச்சிருந்த கொடையை காணா, மாட்டை காணா. மாட்டை பார்க்கல. கையில பண்ரோட்டி நான் பண்ண பார்க்கல. பண்ண பாக்கலடா. இல்ல ஏற பாக்கலடா. ஏறையும் நான் பாக்கல. இல்ல கொடைய பாக்கல. கொடைய நானும் பாக்கலடா. நீ பாக்கலடா. இன்னும் பத்திக்கிட்டு என்ன பாக்கற? என்னோட யாரிட்டு வரா? இங்க உலகத்துல விவசாயம் இல்லாத கிடையாது. அது தெரியுங்க எனக்கு. விவசாயம் இல்லனா உலகமே கிடையாது. அப்ப நீ என்ன பண்ணிட்டு கிச்சக்க? உலகத்துக்கு பொம்பளை தேவைப்படுறால. என்ன மைத்து பொம்பளை? நாங்க தேவைப்படுறவிய. நீங்க நாங்க தேவைப்படுறவங்க உனக்கு. ஏன் பொம்பளை இல்லாம உலகத்துல ஆம்பளை வாழ்ந்தது கிடையாது? ஏன் ஆம்பளை இல்லாம பொம்பளை வாழ்ந்தா சரித்திரமே கிடையாது. இந்த பொம்பளை வாழ்ந்திருக்க. நீ என்ன ஆம்பளை வாழ்ந்திருக்க? வாழ்ந்திருக்கறோம்ல. யாராரு? உட்கார்ந்து அடிக்கிற உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா நின்னுக்கிட்டு கையில பிடிச்சு அடிக்கிறவே. உட்கார்ந்து யானை படம் வரைவே, குதிரை படம் வரைவே, புலி படம் வரைவே, புதுக்கோட்டைக்கு ரூட்டை அனுப்பிட்டி. அறிவு களஞ்சியமே. என் அறிவை கிண்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. உட்கார்ந்து அடிக்கிற பொம்பளை உனக்கு அவளை தினாட்டு இருக்கும் போது நான் நின்னுகிட்டு சிங்கப்படம் வரைவேன், ஏன் புளித்திப்படம் வரைவேன், புலிப்படம் வரைவேன், ஏன் கரடி படம் வரைவேன் அப்படின்னு சொன்னீங்களே மிஸ்டர் சமூகராஜா அவர்களே. 3 முழத்துல வச்சிருக்கனால நீ எல்லா படமும் வரைவ. நீ தூங்கும் போது உன்னை பிடிச்சிட்டு நுனிய நடக்கணும். என்ன மாதிரி உட்காந்துட்டு நீயும் புளி வச்சுட்டு சொல்லு. அவன் சும்மா சொல்றான். ஒண்ணுக்கு இருந்தாலும் தொடவடியே ஓடும். கிளிக்கிறாரு. 20 வருஷமா என்னை பூஜை பண்றது நீ ஒருத்தன் தான்டா. பேசாண்டி நீ சலன மாசம் போட்டுக்கலாம். ஆமா என்ன வாமா என்னத்த குழி வச்சிர? நீ என்னத்த பேச முதல்ல? உலகத்துல ஆண் இல்லாமல் பெண் இல்லை. உலகத்துல பெண்கள் இல்லாம ஆண்களுக்கு எந்த சிறப்புகளும் கிடையாது. சிவன் என்று சக்தி இல்லை. சக்தியை வச்சுட்டா சிவபெருமானுக்கு வேலை. ஆம்பளை நினைச்சா என்ன வேண்டாலும் செய்வேன். பொம்பளை நினைச்சா எதை வேணாலும் சாதிப்பாங்க. என்ன பண்ணிடுவேன்? நீ என்ன பண்ணுவீங்க? நான் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? ஒரு பிள்ளைய 15 வருஷமா லவ் பண்றேன். அப்படியே கூட்டிட்டு ஓடிடுறேன். கூட்டிட்டு ஓடி சென்னை மாநகர்ல ஒரு வீட்டை புடிச்சு ஒரு கம்பெனில வேலை செஞ்சு கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைய வச்சு காப்பாத்துவேன். ஆந்தூர்ல என்ன பேசுவா தெரியுமா? இளைஞர்கள் சண்முகராசன் சிங்க குட்டிடா ஒரு பிள்ளைய லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடினா கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்திட்டாண்டா அப்படின்னு என்னைய பேசுவாங்க. வேப்பமரத்துக்கு அடியில வீசை தெரிய விட்டு நீ ஒரு பயலை தள்ளிட்டு ஓடு. வேப்பமரத்துக்கு அடியில உட்காந்து 50,000 தூரம் பேசுவாங்க. ஓடி ஆடு முண்டை செவ்வாய் தோசை முடிச்ச முண்டை கல்யாணம் முடிச்சு வைக்க பிள்ளை ஒருத்தரை தள்ளிட்டு போயிட்டாட்டு ஒண்ணு காரி கட்டி அப்பெல்லாம் பேசாதீங்க. என்னத்தான் இருந்தாலும் அந்த மாதிரி தவறுகளை பெண்கள் நாங்க மட்டும் செய்யவே மாட்டோம். தன்னுடைய தாய் தகப்பன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எங்களை எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கறத அந்த பெண்கள் உணர்ந்தாலே இந்த மாதிரி ஒரு தவறை நாங்க செய்ய மாட்டோம். ஆனா நீ சொன்ன பாரு, ஓ சாமான்ல நான் காரிக்கிட்டு துப்ப, நீ சாமானுக்கு கிடந்து அலையிறவே நீ கூட்டிக்கிட்டு ஓடத்தான் செய்வேன். தாய் தகப்பன் பேச்ச கேட்காதவன் கூட்டிகிட்டு ஓடத்தான் செய்வேன். அண்ணன் தம்பி பேச்ச கேட்காதவன் கூட்டிகிட்டு ஓடத்தான் செய்வேன். ஏன் நீ நல்லா மனுஷன், உங்க அப்பா அம்மா பார்த்த அம்மா எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு உன் நல்ல வாயால சொல்லு. உன் வாயில நான் கரைச்சு விட்டு ஊத்துறா என்னன்னு கேட்கிறேன். பயில தூக்கிட்டு ஓட சொல்ற. அந்த மாதிரி கெட்ட விஷயங்களை பெண்கள் மட்டும் செய்யவே மாட்டோம். அப்படியா? ஆமாயா. ஏன் பழமொழி சொல்லுவாங்கல்ல, மானங்கட்ட முண்டைக்கு வானம் வைக்க விட்டானாச்சா? நம்ம கம்மாத்துக்காரி பணியாரம் வைக்க போனா அங்க கம்மாத்துக்காரில என் பணியாரத்தை காணவே நான் ஒருத்தி அஞ்சல கட்ட ஆர்வம் சொல்லுவாரு. அவுச்சாரி பேசிக்கிட்டாங்களா? ஏன் மேம்பத்தரோம் அதான் ரோட்ல நிக்குது வேம்பு. சமூகராஜா ரோட்ல நிக்குது வேம்பு. ராமராஜா அந்த மாதிரி இருக்கு. ஒழுக்கமா பேசிக்க. அம்மாயில நடக்குது கழுத்து. முருகங்காரி ஜெயராஜுக்கு நல்ல புத்தி. அடேங்கப்பா என்ன பண்ணீங்க கேக்குறீங்க? என்னது உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? இங்கமா வாக்கா சண்டையா? எல்லா வாத்தியா சண்டை வாக்கா சண்டை இல்ல. உங்களை முன்ன பின்ன நான் பாத்துர்க்கேனா? ஒண்ணே நான் முன்ன பின்ன பாத்து. நீ அத்தை வேணா? அரே நீ மாமா வேணா? இல்ல வாத்தா விட்டுறடா. வந்ததே இல்ல வாத்தா விட்டுறடா. இல்ல பாட்ட விட்டுறடா. இல்ல பூட்ட விட்டுறடா. சமாதானமா போறதா மனிதனோட இயல்பு. சர்க்கார் ரோடு. சர்க்கார் ரோடு தானே. எப்படி ஆடணும்? அது என்னோட இஷ்டம்யா.
பெட்டி கடைகளை இடத்துல ₹1 காயின்ஸ் போனது வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்ன வித்தியாசம்? கையில வச்சிருக்கிற செல்போன் அவங்க தான் பயன்படுத்துவாங்க. சரிங்க. இந்த ரோட்ல பெட்டி கடையில இடத்துல ₹1 காயின்ஸ் அதை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். நீங்க தவறா நினைக்கிறீங்க. கையில வச்சிருக்காங்களே செல்போன், அது எப்போ வந்துச்சு? இப்போ வந்துச்சு. இப்போ வந்தது. ₹1 காயின் சொல்றீங்க, அது எப்போ வந்துச்சு? அது இதுக்கு முன்னாடி வந்துச்சு. செல்போனை எதிர்பார்க்காத நேரத்துல இந்த ₹1 காயின் தான் பயன்பட்டுச்சு. டப்பு 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 டப்புன்னு போட்டு சோழிய முடிச்சியல்ல. அப்ப ₹1 காயின் உனக்கு பெருசா, கையில வச்சிருக்க செல்போன் பெருசாயா? உனக்கு கை வச்சிருக்க செல்போன் அகலமா இருக்கிறது பெருசா, சின்ன ஓட்ட. நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. ரொம்ப பேசி வாயை கிழிச்சு விட்டுருவேன். லோக்கலா எஸ்டிடியா? லோக்கல் கிடையாது, என்னைக்குமே எஸ்டிடி தான். எஸ்டிடி தானே? ஆமாங்க. ஐஎஸ்டி இல்ல எஸ்டிடில ஒரு காலுக்கு எவ்வளவு? ஒரு காலுக்கு ₹1 தான். ஒரு காலுக்கு ₹1. ₹1. இன்னொரு காலுக்கு ₹2. ஓ, 2 காலுக்கு இடையில பில்லு அதை விட்டுக்கிட்டு சாதனை தந்தோம். அசத்துறாத ₹1 கையில போட்டு தந்து. அசல விட மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. எல்லாத்துக்கும் என்ன விட? சாதனை பண்ண படிச்சவங்க ஆம்பளை தான். நான் சாதனை படுத்தவர்கள் பெண்கள் தான். நான் சொல்றேன். என்னத்த சாதனை பண்ணி? நீ என்ன சாதனை பண்ணி வச்சிருக்க? பண்ணிருக்கோம்ல. என்ன பண்ணிருக்க? இந்த வேலையில இந்த ஆறையில இந்த பல்பை கண்டுபிடிச்சது யாரு? யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். சரி. அவர் யாரு? அவர் ஆண்மகன். ஆம்பளை. ஆமா. இந்தியாவுடைய அமெரிக்காவுடைய அணு ஆயுத நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் யாரு? ஆமா, அவர் ஆண்மகன் தான். ஆம்பளை தானே? சரி. அவரே ஆம்பளை தான். ஒரு பொருளை மேல தூக்கி ஏறி கீழ் நோக்கி வரும் புவியீர்ப்பு விசை, அந்த விசையை கண்டுபிடிச்சது யாரு? சார் ஐசக் நியூட்டன். அவரே ஆம்பளை தான். ஆண்மகன் தான். ஆம்பளை தானே? ஆமா. இது வந்து 6 அறிவு படிச்ச மனுஷன். 5 அறிவு படிச்ச மிருகத்துக்கு வரல. அது யாரு? அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு விடுறாங்கல்ல, அதுல என்ன மாட்ட விட்டாங்க? காளை மாடு தான் விட்டுருக்காங்க. காளை மாடு. ஏன் பொட்ட மடப்பல்ல விடல. நீ வாடி வாசல தாண்டையிலேயே புசு போட்டு யாரு மட்டும் மஞ்சு விரட்டு விடுறாங்கல்ல, அந்த மஞ்சு விரட்டுல என்ன மாடு விடுவாங்க? அங்கே காளை மாடு தாங்க. காளை மாடு. ஆமா. ஏன் பொட்ட மாட விடல? ஏன் விடல? ஓடும் போதே சாடி போட்டுருவாங்க. அத்தாடி. அதானே உண்மை? அதான் உண்மை. அதே மாதிரி காலையில நாங்கூர்ல மழை பெய்யுது. காலையில எருது பூட்டுறாங்க. உழவு மாடு. அந்த உழவு ஏற்கலப்பையில பூட்டுற மாடு என்ன மாடு? அதுவும் காளை மாடு தான். ஏன் பொம்பளை மாட்டை பூட்ட மாடு? ஏன் விடல தெரியலையே. சால் குடிக்கையிலே ஒண்ணுக்கு இருந்துருவேன். ஐயோ, நீ சுஜியோட பாடுறீல, ஆமா, அதுக்கு வாசிக்கிறது யாரு? ராமதாஸ். ராமதாஸ். அவன் வச்சா தானே பாடுவேன். ஆமா. அப்புறம் ஆம்பளை சாதனை இருக்க. ஆமாங்க. அவன் மோதிரத்தை வாங்கி குடி உனக்கு யாரு? நான் குடிக்கவாங்க. மன்னிச்சிருக்க மிஸ்டர் சண்முகராஜ் அவர்கள், உங்கள்கிட்ட பேசி மட்டும் என்னால தவாளிக்கவே முடியாது. புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது, இந்த லைட்டை கண்டுபிடிச்சது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது ஆம்பளை. அது 6 அறிவு படித்த மனிதன். 5 அறிவு படித்த மனிதன். ஏறு கிளப்பை விடுறது ஆம்பளை மாடுதான், ஜல்லிக்கட்டுக்கு விடுறது ஆம்பளை மாடுதான், ஒரு இந்த எருதுகட்டுக்கு விடுறதா எல்லாமே ஆம்பளை மாடுதான். ஒரு விஷயத்துக்கு மட்டும் பொட்டை மாடை தேடி வரைய மூத்தத்தை வாங்கி நீ 3 கை கொடுவேடா. தொங்காச்சு போடுறதுக்கு பொம்பளை மாடை தேடி நான் கேட்கிறேன். எல்லாத்துக்கும் ஆம்பளை மாடு தேவைப்படுறாங்க, வாஸ்தவமான பேச்சு. அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் பசுமாடை ஏறிக்கிட்ட சாமான பார்க்க வரீங்க. அப்ப ராமதாஸ் விட்டு மூத்தத்தை வாங்கி நீ 4 கையும் மடக்கு குடிடா சொல்லு. 1:30 மணிக்கு மேல வா. போயிடாத. தொங்காதுன்னு பேன் வாசம் போட்டு போயிடாத. நீ ஒரு ஜானி தள்ளி போயிடலாம். எல்லாத்துக்கு பயன்படுறீங்க நீங்க. ஆமாங்க. அது மட்டும் வர்றேன் தேடி. எதுக்கு வரீங்கன்னு கேக்குறேன். நாங்க தேடி வரலைன்னு வைங்க, உங்களை வேற மாதிரி பேசிடுவாங்க. அப்படியா? அதான் உண்மை. அதான் உண்மை. உலகம் பெருகணும், உலகத்துல உற்பத்தி ஆகணுமா, ஆணும் பெண்ணும் சேரணும். இப்ப ஆண் செய்யறது பூரா பெண் செய்யறீங்க. அதான உண்மை. நாங்க கபடி விளையாண்டா நாங்க கபடி விளையாடுறோம், நாங்க ஜல்லிக்கட்டு ஆடுறோம், நாங்க ஜல்லிக்கட்டு ஆடுறோம், நாங்க பேட்மிண்டன் ஆடுறோம், அப்படியா கிரிக்கெட் ஆடுறோம், நாங்க கிரிக்கெட் ஆடுறோம். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணாலும் நீங்க பண்ணிடுறீங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு கட்டுப்படுறீங்க. அருமையான விளக்கம். ஆமாங்க. இப்ப ஒரே ஒரு கேள்வி. என்ன கேட்குறீங்க? இப்ப பார்பர் ஷாப்பும் கட்டிங் ஷாப்புக்கு என்ன வித்தியாசம்? பார்பர் ஷாப்பும் கட்டிங் அப்படின்னா பார்பர் ஷாப் தெரியாது. சரி, என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அங்கே பார்பர் ஷாப் போனீங்கன்னு வையே, அங்கே கட்டிங். ஒயின் ஷாப் போனீங்கனால அங்கேயும் கட்டிங். பொய்யான பத்தி விளக்கம் கொடுக்குறேன். விளக்கம் மட்டும் கட்டேன். அதை பத்தியே ஃப்ளவருக்கு லவ்வருக்கு என்ன வித்தியாசம்? ஃப்ளவர்னா பூவு, லவ்வர்னா பெண்கள். நாங்க தான். என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஃப்ளவர் இருப்பாரு பூவு. ஆமா, பூவு ரொம்ப நாள் ஆனா வாடிடும். இந்த லவ்வர் இருப்பாரு, லவ்வர் ரொம்ப நாள் ஆனா ஓடிடும். எப்படி சாடாமனா? மூக்க சிந்த என்ன வேணும்? மூக்க சிந்த மூக்கு தாண்டா வேணும். மூக்குல 2 ஓட்டை வேணும். அரிசி உளுந்தை போட்டு ஆட்டுனா என்ன வரும்? அரிசி உளுந்தை போட்டு ஆட்டு மாவு வேலையா வரும், மசுறு வரும். என்னடா எங்க ஊர்ல வெள்ளையா பொல வேற கோசை எதுக்கு பெரட்டி போடுறாங்க? கோசையை வேகிறதுக்காண்டி பெரட்டி போடுவாங்க. என்னடா
ஐயோ அப்பா என்னாச்சு? தோசை எதுக்கு பறிச்சு போடுறாங்க? ஏன் பறிச்சு போடுறாங்க? அதனால பெறல முடியாது, அதனால பறிச்சு போடுறாங்க. எலிக்கு எதுக்கு ஆண்டவன் வாழை படைச்சிருக்கேன்? எதுக்கு வாழை படைச்சிருக்க? எல்லா மிருகத்துக்கும் வாழன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதனால படைச்சிருப்பாங்க. எதுக்கு படைச்சிருக்கேன்? எதுக்கு படைச்சிருக்காங்க? செத்தா தூக்கி போடுறதுக்கு. மரியாதையா இடத்த காலி பண்ணி குத்து தெரிச்சே போயிரும் உனக்கு. அது தெரிச்சு போயிரும். ரூச்சு முண்டை நினைச்சிட்டு இருக்கியாடி? பெரிய நல்லா பேசுறீங்க. என்ன பண்றீங்க? யாரை பண்ணிட்டு இருக்கீங்க? பிசினஸ். நீங்க என்ன பிசினஸ்? நான் பழங்கள். ஓ இங்க ஒரு புரோக்கர் வாட்சி மாதிரியே இருக்குங்க. கோயில் வாட்சி சும்மா போ, மோதிரத்தை குடிச்சிட்டு ஓடிடும். பெரிய மோளக்கடாய் பழங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்க ஓ நீங்க ஃப்ரூட் கேஸ். நான் கிடையாது, வேற ஆளு. ஃப்ரூட்ஸ் அப்படி சொல்லுங்க. தர்பூசணி. தர்பூசணி. ஆமா. வேற பழம்? வேற சப்போட்டா, ஆப்பிள், மாதுளை, கொய்யாப்பழம் எல்லாமே கலந்து வைக்கிறீங்க. உடம்புக்கு சத்தானதா? ஆமா சத்தானதா. இந்த கொய்யாப்பழம்லாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா சாப்பிடணும் அந்த பழத்தெல்லாம். ஆமா. வேற ஆள் வாங்கி சாப்பிடுறாங்க. சாப்பிடுங்க. நான் வந்து உங்க பழம் சீசனுக்கு தான் கிடைக்கும். ஆனா என் பழம் வருஷத்துல 12 மாசம் கிடைக்கும். அப்படிப்பட்ட பழம் என்ன பழம்? மதுரையில இருந்து காரியாவட்டிக்கு தங்கி பெட்டி கடையில பாத்தீங்கன்னா முன்னாடி தொங்கும். என்ன பழம் அது? தாரா தொங்கும். பனானாஸ். வாழைப்பழம். ஓ இதுல என்ன ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? அந்த தம்பி எங்கேயோட மொட்டை ஓட்ட திருப்பதி. இந்த நான்கூருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். திருப்பதியில அவன் மொட்டையில குரங்கு ஏறி உட்கார்ந்துருக்கு. ஆஞ்சநேய பெருமான். உங்க குடும்பம் என்னன்னு வந்த உடனே கேள்விப்பட்டேன். அவன் நல்ல குரங்கில இருந்து மனிதன் பிறந்தான். மொட்டையில ஏடா காக்கா பேண்டா நல்லதும்பாங்க, அது மாதிரி அசந்திராத மனுஷன் பேண்டு விட்டுருங்க. நீங்க ஆப்பிள், தர்பூசணி, நான் வாழைப்பழம். வாழைப்பழம் வருஷத்துல 12 மாசம் கிடைக்கும். அப்படியா? நம்மகிட்ட 4 லிட்டர் இருக்கு. எத்தனை வகை? ரஸ்தாலி வந்து ராமதாஸ் வாங்கிட்டார். சரி. செவ்வாழை வந்து ஜெயராஜ் வாங்கிட்டார். ஜெயராஜ் வாங்கிட்டார். ஆமா. அந்த நாடு வந்து மதன்ராஜ் வாங்கிட்டார். மதன்ராஜ் வாங்கிட்டார். பூலிச்சாமி, கதலி நம்மகிட்ட எல்லாத்தையும் காட்டிருச்சு. நீங்க நேந்தரம் அப்படி சொல்லலையே ராமதாஸ். எனக்கு சூம்பி போன படம்ல சொன்னாங்க. அவனுக்கு தொடக்கம் நம்ம பழத்தை சாப்பிட்டோம்னா ஜிம்முக்கு போனது மாதிரி இருக்கு. அப்ப 2 பேர் வியாபாரத்தை இந்த இடத்துல ஆடி பாடி ஆப்பாங்க. ஆனா அந்த பிள்ளை சொன்னது மாதிரி உனக்கு வெதர் ஆபரேஷன் தான். அது தெரிஞ்சு போச்சு. இல்லைக்கு நான் கீழிறங்கி ராதா செல்வி கீழிறங்கி ராதா செல்வி தொடர்ந்து இறங்கி அப்படியே தகர்த்து எரிஞ்சிருவேன். இன்னும் ஒன்னையும் சித்தாள் வேலைக்கு அனுப்பினா தான் சரியா வரும். விட்டு இல்லைக்கு முடிக்க போறேன். சரி ஆசைப்படுற குப்புறப்படு.
அண்ணன் 2 மைக் வச்சிருக்காருல்ல, எந்த மைக்ல போய் வாய் வச்ச? ஐஸ் கம்பெனில என்ன செய்ய மைக்கு 2 மைக் இருக்குல்ல, ஆமா. எந்த மைக்ல போய் வாய் வச்ச? தெரியாம வச்சுட்டேன். நீ ஏன் மைக்கில் பையன் அந்த உயிரும் கடிச்சிடாதா? சொல்லிய கொடுத்த மாடு மாதிரியே தெரியல. நல்ல நாடகம் நோக்காமட்ட நாடகத்தை கெடுத்துறாங்க. வந்து சீங்கட்ட முடியாம 2 பிள்ளை நீ குத்த வாங்குற. நான் வந்து நாடகத்துல தாளத்துல வந்திருக்கேன். சரி 2 பேர் தான் கட்டணும். சரி லைட்டா விருப்பப்படுற குச்சியை ஏசிக்கிது காய்ச்சின கேளு செலுக்கிது அடிக்க மாட்டேன். அதான் பணிக்கு ஒன்னே போட சொல்றது. கூலிச்சாமி சொல்லி கொடுக்குறேன் பாரு. வாத்தியார் இருக்கு. இதுக்காக வேண்டி ஒரு 2000 ரூபாய் இளைஞர்கள் ஏற்றி கொடுங்கய்யா. அடங்குலையிலே நகைச்சுவை நடிகை பேர் போன ஆளு. இன்னும் நீ ஆயுள் 100 இருக்கு, 100 வயசு வரைக்கும் வாழணும். சரி நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன். என்ன மாமா பண்றேன்? லப்பு லப்புன்னு செய்யாத கண்டா பாவடி எப்படி அவுக்காரா? பாவடி அவுக்கவா வேணாம். நம்மளால அந்த துணியை துவைக்க நாய் இருக்கணும். சொல்லுங்க மகிழ்வா. சரிங்க மாமா, நீங்க சொல்றதுக்கு நான் என்னைக்குமே கட்டுப்படுவேன் மாமா. கட்டுப்படலாம். ஆமா பார்த்தா ரொம்ப வந்து பெயிண்ட் அடிச்சுக்கணும். என்ன அவருக்கு வாத்தியார் கலக்க சொல்றாங்க. வச்சானே வச்சுக்கடி ஓ முந்தானே நான் சர்க்கஸா வந்துருந்துருக்கேன். புட்டுக்கு தொறிச்சு போயிருவானு ஆடு ஒழுக்கமா காணா கூறு.
வலுப்பாட்டான் காலமறிந்து செயல்படாதவன் கோல மரியாதை குரங்கு கோப்பான். நல்லா ஆடுறீங்க, நல்லா பேசுறீங்க. பேசுவேன். வள்ளியர் நாடகம் நாரதர் வள்ளியை ரசிக்கக்கூடிய கூட்டங்க இருக்காங்க. அவங்களுக்கு வேலையை கொடுத்துருவோம். வாட்டீஸ்வரனே அப்படின்னா என்னங்க? உள்ள வெதர் அது உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்காது. டவுசர் போட்டு வேணா நீங்க உத்து பாருங்க, உங்களுக்கு இருக்காது. வேண்டாம், நீதான் உள்ள பிடிச்சி பார்த்தீங்க. என்ன மஸ்து. உங்களுடைய பேர் என்ன? என் பேரு சரஸ்ன்னு வச்சிருக்கு. உங்க பேரு? சரஸ். உங்க பேரு? மை நேம் இஸ் ஒரஸ். ஒரசா? பேரை மாத்திட்டு வீரன் சாட்டியா? உங்களுடைய பேர் என்ன? என் பேர் சரஸ்ன்னு வச்சிருக்கு. உங்க பேருங்க? என் பேரை மாத்திட்டேன். என்ன பேரு? என் பேரு குழலூதி கோபாலகிருஷ்ணன். என் பேர் நாக்கடி நாகராணின்னு வச்சிருக்கு. நாக்கடி நாகராணி. ஆமா. உண்மையான பேரை சொல்லுங்களேன். என் பேர் ராதாசெல்வி. உங்க பேரு? ராதாசெல்வி. ஆமா. மை நேம் இஸ் சண்முகராஜா. சண்முகராஜா நீங்க தானா? நீதான் உண்மையை ஒத்துருக்க. அடிக்கடி சரிங்க. என்னை பார்க்க உங்களுக்கு காதல் வந்துருச்சா? காதல் எப்படிப்பட்ட காதல்? காதல் புனிதமானது. ஓஹோ. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. என்னுடைய காதல் எப்படி அவன் சொல்ல சொல்லுங்க பாப்பா. அந்த மாமரத்து பூ எடுத்து இந்த இரு கண்ணிலும் ராதாவும் ஞாபகம் உறகாமல் இருக்கின்றது. பாசங்களும் பந்தங்களும் காலங்களும் கலைத்தாலும் கலையாதது. கருவாச்சி கருவாச்சி சடமான பார்வையான காதல் வந்து உருவாச்சு. அல்லாத சொன்னது நான் என்னாச்சு? இப்ப காதல் வந்து பொது உடமையாச்சு. ஊரடங்கும் சாபத்தில மட்டும் விழிச்சிருந்தேன். ஊர் கோடி திண்ணையில நினைப்புல படுத்திருந்தேன். தெளிச்சா சலசலக்கும் ஓலையெல்லாம் சிரிப்பு பொருட்டு படுத்தாலும் மக உன்னப்பு தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வடிவில் வந்த மலரோ நீ நிலவோ தீர்க்கும் விநாயகனே வேல கரிமுகனே கணபதியே அருள்வாய் ஐயா, கணபதியே அருள்வாய். சித்திரப்பூவில் சித்திரப்பூவில்
பார்த்தீங்களா? என்னுடைய காதல்மா. ஊமை விழிகள் படத்துல எத்தனை வருஷம் ஆச்சு இந்த படம் எடுத்து. அந்த பாடலை இன்னமும் ரசிப்பதிலுமே ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாடுனது யார் தெரியுமா? யாரு? எஸ்.என். சுரேந்தர். ஆமா, நிறைய பாடகர் இருக்கிறாங்க. ஜெயச்சந்திரன் கூட இறந்துட்டாங்க. அதனால அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பாடல் என்னைக்குமே அடிமை. நீங்க எப்படி பாடுனீங்களோ உங்களுடைய காதல் சொல்லுங்க, அதே மாதிரி என்னுடைய காதல் எடுத்து உங்கள்கிட்ட சொல்லலாம். சொல்லவா? உங்க பாடலை எல்லாரும் ரசிக்கணும். மான் பிடிக்க வந்திருக்கீங்களா? நீங்க வந்திருக்கீங்களா? வேடுவர் வந்திருக்காரு. வேடுவர் வந்திருக்காரு. சரியான மாடு. வள்ளீங்கிற மானை பிடிக்க வந்திருக்காரு. நீங்க? நான் குள்ளிங்கிற மானை.